கடந்த பல தசாப்தங்களாக இலங்கை மீனவர்கள் இந்திய மீனவர்களால் பாதிக்கப்பட்டு வருகின்றார்கள். அப்ப இந்த பிரச்சனை இவ்வாறு பூதகரமாக புரையோடி போயிருக்கின்ற போது இந்திய அரசியல்வாதிகள், விசேடமாக தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் ஒவ்வொரு வேளையிலும் அவர்கள் முன்னெடுக்கின்ற கருத்து ஆயுதம் வேறு எதுவுமல்ல, கச்சத்தீவு பிரச்சனையாகும். அண்மையில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களும் இவ்வாறான கருத்துக்கள் கூறியிருப்பது உண்மையே மன வருத்தத்துக்குரிய விடயமாகும். ஏனென்றால் அவர் ஒரு ராஜதந்திரி. அப்போ அதனால அவருக்கு தெரியும் இலங்கையில் இருக்கின்ற பிரச்சனை என்று. இந்த பிரச்சனை இவ்வாறே தொடர விடுவீர்களாக இருந்தால், தொடர விடப்படுமாக இருந்தால், இன்னும் 10 வருடங்களுக்கு பிறகு எங்களுடைய கடல் பாலைவனமாக மாறுவது தவிர்க்க முடியாது. அப்ப அதனாலேயே இன்றைக்கு இதற்கு எதிரான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என மத்திய அரசாங்கம் கூட ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கின்றது. இவ்வாறான ட்ரோலிங் பாவிப்பது இல்லை என தமிழ்நாட்டு அரசாங்கம் கூட கொள்கை அளவில் இதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. மீண்டும் இந்த கச்சத்தீவு என்பது இன்றைக்கு இலங்கைக்கு சொந்தமானது, அது எங்களுக்கு சொந்தமானது. இலங்கையில் வாழுகின்ற 2,20,00,000 மக்களுடைய இறமை அது. அப்ப அந்த இறமையை பறிப்பதற்கான நடவடிக்கையில் யாராலும் எடுக்க முடியாது என்பதை நாங்கள் இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறோம்.